வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் விட்டு குருவினது ஞானக்களஞ்சியம் தொகுப்பு 2 பாடல் எண் 848 உலக சமாதான ஆராய்ச்சி என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய கவி 1955 குரு அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கவியை சிந்திப்போம். உலக சமாதானத்தை நாடி எங்கும் உண்மை ஆர்வத்துடன் பெரும்பாலோர்கள் பலவிதமாய் சிந்தித்து வருகின்றார்கள். பயனுள்ள முடிவு இதுவரையில் காணோம். கலகத்தின் காரணமோ கண்டமட்டும் கணக்கெடுத்த முடியவில்லை. அவை களைந்து நலம் விளைக்கும் வழிமுறைகள் நன்னோக்கத்துடன் நாம் வகுத்தது இதுவரைக்கும் எண்ணிருந்த என்று கூறுகிறார். உலக சமாதானத்தை நாடி அநேகம் பேர்கள் உண்மை ஆர்வத்துடன் பலவிதமான செயல்பாடுகளை சிந்தித்து வருகின்றார்கள். பயனுள்ள முடிவு இதுவரை வந்திருக்கிறதா என்றால் இல்லை. கலகத்தின் காரணம் என்ன என்று கண்டமட்டும் கணக்கெடுத்த முடியவில்லை. எதனால் கலகம் ஏற்படுகிறது, எதனால் சண்டை வருகிறது, எதனால் உலகத்தில் சமாதானம் ஏற்படவில்லை என்பதை களைந்து நலம் விளைக்கும் வழிமுறைகள் நன்னோக்கத்துடன் நாம் வகுத்தது இதுவரைக்கும் எண்ணிருந்த அந்த சமாதான திட்டங்களை எண்ணிருந்ததாக வகுத்திருக்கிறேன். ஆனால் எதுவும் இன்றும் நடைமுறைக்கு வரவில்லை. உலக சமாதான திட்டம் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதுதான். அவர்கள் முயற்சிகள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆர்வத்துடனே. அவ்வாறு ஆர்வத்துடன் செய்யும் பலவிதமான முயற்சிகள், அவர்கள் சிந்தித்த சிந்திப்பு அனைத்தும் முடிவுக்கு வருகிறதா என்றால் முடிவில்லாததாக இருக்கிறது. கலகத்தின் காரணம் என்ன, ஏன் பிணக்கு ஏற்படுகிறது, ஏன் அமைதி வரவில்லை என்று கணக்கெடுத்த போது அந்த கணக்கு முடிவு இல்லாததாக அமைந்திருக்கிறது. ஆனால் நலம் விளைக்கும் அந்த வழிமுறைகளை நன்னோக்கத்துடனே நலம் விளைக்கும் வழிமுறைகளை நாம் வகுத்தது இதுவரைக்கும் எண்ணிருந்தன. அநேகமாக நிறைய திட்டங்களை உலக சமாதானத்திற்காக வகுத்து எண்ணிருந்த திட்டங்கள் நான் வகுத்து கொடுத்திருக்கிறேன். எதுவுமே இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. இவ்வாறு நடைமுறைக்கு வரும்போது அமைதி கிட்டும் என்று கூறும் குருவினுடைய கவியை நாம் சிந்திக்கலாம். இந்த சிந்தனையை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுவரை செய்மடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.